சந்திரயான் 3 நிலவுல சேகரிச்ச தகவல்களை பல மாதங்களா ஆய்வு பண்ணி இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போ ஒரு முக்கியமான ரிசர்ச் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சந்திரயான் 3யோட பிரக்யான் ரோவர் என்ன கண்டுபிடிச்சது, நிலவோட மண்ணுல என்ன சிறப்பு இருக்கு, உலக நாடுகள் எல்லாம் ஏன் நிலவோட சவுத் போல குறி வைக்கிறாங்க, எதிர்காலத்துல மனிதர்கள் நிலவுல வாழ முடியுமா, இதை எல்லாம் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளாவும் டீட்டெயிலாவும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோட எண்ட்ல இஸ்ரோவோட அடுத்த பெரிய மிஷன் பத்தியும் பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2023 ஆகஸ்ட் 23 இந்தியாவுக்கு மறக்க முடியாத நாள். அன்னைக்கு தான் நம்ம சந்திரயான் 3 நிலவோட தென் துருவத்தில் இருக்கிற சிவசக்தி பாயிண்ட்ல வெற்றிகரமா தரையிறங்குது. இந்த சாதனையை செஞ்ச முதல் நாடுன்ற பெருமையோட லேண்ட் ஆனதும் அதுக்குள்ள இருந்த பிரக்யான் ரோவர் நிலவோட மண்ணை பல இடங்கள்ல ஆய்வு பண்ணி முக்கியமான டேட்டாக்களை சேகரிச்சது. இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு அகமதாபாத்ல இருக்கிற பிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி விஞ்ஞானிகள் இப்போ முக்கியமான ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டிருக்காங்க. நிலவோட தென் துருவத்தில் இருக்கக்கூடிய மண் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிலா எப்படி உருவானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான ஆதாரங்கள் இருக்கிறதா இந்த தகவல்ல சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானிகளும் பல வருஷமா ஒரு தியரியை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நிலவு முழுக்கவே உருகிய பாறைகளால் ஆன பெரிய மேக்மா ஓசன் மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆகி இப்போ நம்ம பாக்குற நிலவா மாறி இருக்கலாம். பிரக்யான் ரோவர் அனுப்பின தகவல்கள் கூட இந்த தியரிக்கு கூடுதலான ஆதாரங்களை கொடுக்குது. நிலவோட மண்ணில் மேக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், கால்சியம், டைட்டானியம், அயன், பொட்டாசியம் இந்த மாதிரி பல முக்கியமான தனிமங்கள் இருக்கிறதையும் உறுதிப்படுத்திருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 1981 அண்டார்டிகாவில் ALHA 81005 அப்படின்ற ஒரு லூனார் மீட்டியோரைட் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மீட்டியோரைட்டுக்கும் பிரக்யான் ஆய்வு பண்ண நிலவோட மண்ணுக்கும் சில வேதியியல் ஒற்றுமைகள் இருக்கிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய விண்கற்கள் நிலவுல மோதும் போதே நிலவோட ஆழமான அடுக்குகள் இருந்த பாறைகள் மேல வந்திருக்கலாம். அந்த பழமையான அடுக்குகளோட தடயங்களை தான் இப்போ பிரக்யான் ரோவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்கலாம். அதனால நிலவு எப்படி உருவாச்சு, எப்படி மாறுச்சு அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க இந்த ரிசர்ச் அப்படின்றது உலக அளவுல முக்கியமானதா பார்க்கப்படுது. அப்புறமா நிலவோட சவுத் போல். இந்தியா உட்பட நாசா, இஸ்ரோ, சைனா, ரஷ்யா இவங்க எல்லாருமே ஏன் நிலவோட சவுத் போல குறி வைக்கிறாங்க, ஏன் அங்க மட்டுமே ஆர்வம் காட்டுறாங்க, நிலவுல வேற இடமே இல்லையான்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. நிலவோட சவுத் போல்ல இருக்கக்கூடிய சில பெரிய பள்ளங்கள்ல கோடிக்கணக்கான வருஷங்களா சூரிய ஒளியே பட்டதில்லை. சோ அந்த இடம்லாம் எப்போதுமே இருட்டாவும் பயங்கர கூலிங்காவும் தான் இருக்கும். அதனால அங்க வாட்டர் ஐஸ் இருக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. தண்ணி தானே இருந்தா இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இங்கதான் கேமே சேஞ்ச் ஆகுது. தண்ணீரை ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிக்க முடியும். ஆக்சிஜன் மனிதர்களை சுவாசிக்க உதவும், ஹைட்ரஜன் ராக்கெட் ஃபியூல் தயாரிக்க பயன்படும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லா ராக்கெட்டுக்கும் ஃபியூல் அப்படின்றது பூமியில இருந்து தான் கொண்டு போகணும். ஆனா நிலவிலேயே ஃபியூல் தயாரிக்க முடிஞ்சா அங்க இருந்து மார்ஸுக்கோ இல்லைன்னா இன்னும் தூரத்துல இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கோ ராக்கெட் அனுப்புறது ரொம்ப ஈஸி ஆயிடும். அதனாலதான் பல விஞ்ஞானிகள் ஃபியூச்சர் ஸ்பேஸ் டிராவலுக்கான பேஸ் கேம்பா நிலவோட சவுத் போலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனாலதான் இன்னைக்கு உலக நாடுகளோட கவனம் இந்த ஒரு இடத்துல இருக்கு. ஆனா சவுத் போல்ல வாட்டர் ஐஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பல ஆதாரங்கள் இருந்தாலும் அது எவ்வளவு ஆழத்துல இருக்கு, எந்த ஆழத்துல இருக்கு, அதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற எல்லாமே இப்போ வரைக்குமே ரிசர்ச் செய்யப்படுற விஷயங்களா மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த போட்டின்றது இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சந்திரயான் 3யோட பிரக்யான் ரோவர் நிலவுல வெறும் 14 நாட்கள் மட்டும்தாங்க வேலை செஞ்சது. வெறும் 14 நாட்கள், 14 டேஸ். ஏன்னா நிலவுல ஒரு பகல் அப்படின்றது 14 பூமி நாட்கள். அந்த நிலவோட ஒரு பகல்ல சோலார் பேனல் மூலமா எனர்ஜி எடுத்து பிரக்யான் ரோவர் தொடர்ந்து ஆய்வு பண்ணுச்சு. ரோவர்ல இருந்த LIBS, ATXSன்ற முக்கியமான டூல்ஸ் நிலவோட மண்ணை ஆய்வு பண்ணுச்சு. லேசர் உதவியோட மண்ணுல என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் உலகத்துல முதல் முறையா நிலவோட சவுத் போல்ல சல்ஃபர் இருக்கிறத இஸ்ரோ உறுதிப்படுத்துறாங்க. அண்ட் அலுமினியம், கால்சியம், அயன், குரோனியம், டைட்டானியம், சிலிக்கான், பொட்டாசியம்னு நிறைய முக்கியமான தனிமங்களையும் பதிவு பண்ணுச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்துச்சு. பிரக்யான் நிலவோட மேற்பரப்பு வெப்பநிலையும் சில சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற வெப்பநிலையும் ஆய்வு பண்ணி பார்த்தப்போ பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதுல இருந்து நிலவோட மண் வெப்பத்தை எந்த அளவுக்கு தக்க வைக்குது, அது எப்படி வெளியே விடுது அப்படின்ற முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்குது. இந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல நிலவுல கருவிகளையோ இல்லைன்னா நாம தங்குற மாதிரி பேஸ் கேம்பை டிசைன் பண்றதுக்கு இதை ஒரு முக்கியமான டேட்டாவா பாக்குறாங்க. அப்போ ஃபியூச்சர்ல நாமெல்லாம் நிலவுல வாழ முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா நிலவுல வாழ்றதுல பயங்கர சவால் இருக்கு. பூமியில இருக்கிற மாதிரி நிலவுல அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால சூரியன்ல இருந்து வர ரேடியேஷனும் விண்வெளியில இருந்து வர காஸ்மிக் கதிர்களும் நேரடியாவே நம்மளை தாக்கும். இன்னொரு பெரிய பிரச்சனை வெப்பநிலை. பகல் நேரத்துல 100 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல வெப்பம் இருக்கும். நைட்ல -180 டிகிரிக்கும் கீழே குறைஞ்சிரும். இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல ஒரு சாதாரண மனுஷங்களால உயிர் வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. அதுக்கான ஸ்பெஷல் ஸ்பேஸ் சூட், ரேடியேஷன்ல இருந்து பாதுகாக்கிற ஷெல்டர் அண்ட் மஸ்டா தண்ணீர், ஆக்சிஜன், ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இன்னும் வளரணும். ஆனா நம்பிக்கை தர விஷயம் என்னன்னா நிலவுல இருக்கிற மண்ணை பயன்படுத்தி 3D பிரிண்டிங் மூலமா கட்டுமானங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்னு உலகம் முழுக்க இருக்க சயின்டிஸ்ட் தொடர்ந்து ஆராய்ச்சிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா எதிர்காலத்துல நிலவுல மனிதர்கள் தங்குற ரிசர்ச் ஸ்டேஷன் உருவாகிறது சாத்தியமா இருக்கலாம்.
ஒருவேளை சக்சஸ் ஆச்சுன்னா. ஸோ இஸ்ரோவோட நெக்ஸ்ட் மிஷன் சந்திரயான் 4. சந்திரயான் 3யோட வெற்றிக்கு அப்புறம் இஸ்ரோ சும்மா உட்காரலங்க, அடுத்தடுத்த மிஷனுக்கு வேகமா தயாராகிட்டு தான் இருந்தாங்க. அதுல முக்கியமானதுதான் சந்திரயான் 4. இந்த மிஷனோட நோக்கமே நிலவுல இருக்கக்கூடிய மண், பாறை மாதிரிகளை சேகரிச்சு அதை பாதுகாப்பா பூமிக்கு கொண்டு வர்றதுதான். இதுவும் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா நிலவுல கிடைக்கக்கூடிய சாம்பிள்ஸை நம்ம லெபராட்டரியிலேயே நேரடியா ரிசர்ச் பண்ண முடியும். ஜப்பானோட விண்வெளி நிறுவனமான ஒண்ணுதான் ஜாக்ஸா. இந்த ஜாக்ஸாவோட சேர்ந்து இஸ்ரோ லூபெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஷன் தான் நிலவோட சவுத் போல்ல வாட்டர் ஐஸ் உண்மையாவே எவ்வளவு இருக்கு, அது எந்த ஆழத்துல இருக்கு அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேட போகுது. இந்த மிஷன் சக்சஸ் ஆறப்போ எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியா இன்னொரு பெரிய இடத்தை பிடிக்கும் அப்படின்றது கூடுதல் தகவல். ஸோ சந்திரயான் 3 அனுப்பின டேட்டாவை வச்சு இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிலவு எப்படி உருவாச்சு, சவுத் போல் ஏன் முக்கியம், அங்க இருக்கிற மண்ணோட தன்மைகள் என்ன அப்படின்னு உலக அறிவியலுக்கு முக்கியமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலக விண்வெளி ஆராய்ச்சிக்குமே ஒரு முக்கியமான பங்களிப்பு தான். இனிமே ஃபியூச்சர்ல நிலவுல மனிதர்கள் வாழ்ற காலம் அப்படின்னு ஒண்ணு வந்தா அதுக்கான அடித்தளத்துல சந்திரயான் 3 பேரும் இஸ்ரோவோட பங்களிப்பும் கண்டிப்பா இருக்கும். ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி சயின்ஸ், மிஸ்ட்ரி, ஹிஸ்டரின்னு உங்களுக்கு பிடிச்ச எதை பத்தி பேசணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் காத்திருங்க.